எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலனை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 22/4/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 9ஆம் நாள், சஷ்டி. நாளை வாஸ்து நாள். நாளை வாஸ்து நாள் மட்டும் இல்லைங்க, பூமி பூஜை போற நாள் மட்டும் இல்ல. இந்த நாட்டுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நாம ஜனநாயக கடமையே ஆற்றக்கூடிய ஒரு பொன்னான நாள். இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நீங்க எப்படி உங்க வீடு கட்டுறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி எந்தெந்த அளவுல கட்டணும், எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு பண்றீங்களோ, அதே தான் நாட்டுக்கும். யார் வந்தா நல்லா இருக்கும், அதை நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. நீங்க ஓட்டு கேட்கறவல்ல, உங்க ஜனநாயக கடமையை கரெக்டா செய்யுங்க, புரியுதுங்களா? இந்த நாட்டுல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. ஒரு சொல்லுவாங்களா பழைய காலத்து கதையில, அப்பெல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு. நல்லவங்க இருந்தாங்கன்னு சொன்ன காலத்துல ராவணனும் இருந்திருக்கிறான், துரியோதனும் இருந்திருக்கிறான். அப்போ அவங்களாம் கெட்டவங்க தானே? அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கலியுகத்துல இருக்கோம். நம்ம கையில இருக்க ஒரு ஜனநாயக கடமை அது, அதை நிறைவேற்றுவோம். நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதனால அவரவர்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுக்கு இருக்கும். அந்த கடமை, இப்ப ரேஷன்ல பணம் கொடுக்குறாங்க, எல்லாருமே வாங்குறோம் இல்ல, அதே தான் இது. அது ஒரு கடமை, இது ஒரு கடமை. இது முக்கியமான கடமை. ஜனநாயக கடமையை நீங்கள் கண்டிப்பாக ஆற்ற வேண்டும். நாளைக்கு எல்லோரும் கண்டிப்பாக சென்று வாக்களித்து உங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அது நல்ல நாள், ஜனநாயக திருவிழா. நமக்கான ஒரு நன்றி, நம்ம அந்த நாட்டுக்கு நம்ம நாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கான ஒரு, என்ன சொல்றது, இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம். அது மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா எல்லாரும் செய்யுங்க. ஒரு நல்ல தலைமுறைக்கான ஒரு வழி நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். நம்ம இன்னைக்கு நாளுக்கான நல்ல நேரத்தை போய் பார்ப்போம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் 1:32 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். இன்றைய கரணம் 4:01 வரை கௌளவும், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, சந்திராஷ்ட நட்சத்திரம் அனுஷம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சஷ்டி திதி அப்படின்னவோ நம்ம வழக்கமா சொல்ற விஷயங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்றதுதான் சிறப்பு. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செய்யலாம், புரியுதுங்களா? வழிபாட்டு முறையில பெருமாள் வழிபாடு அதையும் செய்யலாம், அம்மன்கள் வழிபாடும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற நாள் இன்றைய நாள். சரி, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இதனால் சிறப்பான நாள். சிந்தனை மேலோங்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் இங்க முக்கியம். புதிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருகின்ற அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் புதிய பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வரும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள், அதிர்ஷ்டங்கள் உண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சங்கள் கிடைக்கும். வரவுகள் மேலோங்கும், வெற்றிகள் கிடைக்கும். ஆஹா ஒவ்வொன்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டுன்னு சொன்னாங்களா, அது இன்னைக்கு நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் இன்று உங்களுக்கு. மிதனராசி அன்பர்களே, சந்திரன் குரு சேர்க்கை பெருமளவில் தடை தாமதத்தை உருவாக்கி கொடுத்து, சந்திரன் வந்தவுடனே பதட்டப்பட்டுருவீங்க, ஆஹா அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆக்சுவலாவே ஒரு பதட்டம் வந்துடும் மனதுக்குள்ள. தேவையில்லாத நிரடல்கள் சம்பந்தம் அப்படின்னு வரும்போது தடை நிற்கும்ன்றதான் காட்டிக் கொண்டிருக்குது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மிதனத்தை பொறுத்த மட்டும் எந்த விஷயத்திலும் தான் நின்று போகாமல் நின்று நிதானித்து இருந்தால் வெற்றி நிச்சயம்.
கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் செலவுகள் மேலோங்கும், வரவுகளும் உண்டு. ஆனால் செலவு உண்டு வேலை உண்டு எதுவும் கிடையாது. நீங்க ஏற்கனவே சொன்னதுக்கு பலன். நீங்க இதை செஞ்சு தரேன் அது செஞ்சு தரேன்னு சொல்லுவீங்க, இல்லை இது செய்யலாம் செய்யலாம் ஐடியா கேட்டிருப்பீங்க, அதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாளில் தடைகள் வந்து செலவுகள் செய்கின்ற நாளாக இருக்கிறது. பார்த்து அதற்கேற்றார் போல் கிரக நிலவரங்கள் அப்படிதான் இருக்கு, மாறல. அப்புறம் எதுவுமே உடனே மாறுற அமைப்புலாம் இல்லை. 2ஆம் இடமும் கெட்டு போயிருக்குது, அதே மாதிரி லாபஸ்தானமும் கெட்டு போயிருக்கு. அப்படின்னா வரவு மிஞ்சிய செலவுகள் உண்டு, கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதரவுக்காரங்கள் எங்கிருந்தேனும் ஒரு கரம் கிடைக்கும். 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். தானுன்னு எதையும் குதிக்க கூடாது, சண்டை சித்தர்களுக்கு போய் மாட்டக்கூடாது. எந்த விதமான விஷயமா இருந்தாலும் கவனமா இருக்கிறது சிறப்பான அமைப்பை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப ரொம்ப ஹைலைட். எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்க முயற்சி செய்யலாம், வெற்றிகள் கிடைக்கும், எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஜெயிக்கக்கூடிய தன்மை கன்னிக்கு இருக்கிறது. கவலை இல்லாமல் பயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. சந்திராஷ்டமம் விலகிடுச்சு, அதுவும் குரு பார்வை பிளஸ் கேதின் தன்மைகளுக்கு இந்த சுற்றி வர சுபக்கோள்கள் வந்து நல்லபடியாக பார்வை செலுத்துவதனால வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் முயற்சி பலிதமாகும். வாக்கு சிந்தனை செயல்பாடுகள் எல்லோரிடம் பேசுகின்ற தன்மையில நீங்க உயர்ந்து நிற்பீர்கள். வெற்றி உறுதி உங்களுக்கு இந்த நாளில். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கையை விரித்தா போச்சு. புரியுதுங்களா? மேன்மை தரக்கூடிய சிறப்பான அம்சங்கள் உண்டு. இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த விதமான வீண் விவாதங்களுக்கும் செல்ல வேண்டாம். அன்றாட பணிகளை உங்களுக்கு ஏற்றாற்போல் கவனித்து வருவது சிறப்பான ஒரு பலனை தருகின்ற நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி என்பர்களே, தனுசு பொறுத்தவரையிலும் போட்டி பந்தயங்களில் பங்கு பெறக்கூடிய அமைப்பு, மனம் தளர்வடைந்து மீண்டும் உற்சாக பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் வந்து சற்று பயணங்களால் வந்து உடல் சோர்வு, கடின உழைப்புகளால் மன இறுக்கம், இது போல அமைப்புகள்லாம் இருக்கிறது. அதனால கவனமா இருங்க. மன தெளிவு பெறும் மாலைக்கு பிறகு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லா விஷயத்தையும் தானும் முடிவெடுத்து நல்ல முறையில் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எல்லா வகையிலுமே ஒரு விஷயம் 2 விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப அருமை. உங்க நேர்மைக்கு பரிசு கிடைக்கின்ற நாள். ஆனா அதுக்குன்னு பரிசு கிடைச்சேன்னு சொல்லி உளறிடக்கூடாது. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், உங்களுக்கு ஏதாவது தான் செஞ்சு தரேன் போய் தெரியாத வேலை போய் மாட்டிக்கூடாது. இது மட்டும் தான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அமோக ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு சிறப்பான நாள். கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. சிறு சிறு மாற்றத்தை தவிர எந்த பெரிய மாற்றமும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.